தவக்காலத்தின் 21ஆம் நாள். வாக்கு. மரியன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு கபிரியேல் வானதூதரால் அறிவிக்கப்பட்ட பெருவிழாவை இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகிறது. இந்த நாள் தவக்காலத்தில் ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகிற நாளாக இருப்பதனால் இன்று நாம் இன்னொரு சிறப்பான சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகிறோம். மரியா இளம் நங்கையாக தன்னுடைய வாழ்வுக்கே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்க போகிற ஒரு நிகழ்வை அவர் எதிர்கொள்ளுகிறார். தான் ஒருவேளை மெசியாவுக்காக எதிர்நோக்கி இருக்கலாம், ஆனால் இது தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி அவருக்கு சொல்லப்படுகிற போது இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் யூ சர்ப்ரைஸ்ட் மீ என்று சொல்லி இன்ப அதிர்ச்சிகளை கடவுள் பல நேரங்களில நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கிறார். அவற்றை நாம் எப்படி பார்க்கிறோம்? மரியாவோ முதலிலே கலங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அடுத்து அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்தவுடனே ஆகட்டும் என்று சொல்லுகிறாள். அவருடைய இந்த ஆகட்டும் என்று சொல்லுகிற முழு விருப்பத்தோடு கூடிய பதில் ஒரு முறை மட்டும் சொல்லுகிற பதிலாக இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் இறைவனிடமிருந்து வந்த அத்தனை பொறுப்புகளையும் சூழல்களையும் வாழ்வின் சூழல்களை ஒப்பிட்டு பார்த்து ஆகட்டும் 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 என்று சொல்லி இறை வெளிப்பாடுகளுக்கும் திட்டங்களுக்கும் முழுமையாக ஒத்துழைத்த மரியா என்று வாழ்விலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் முரண்டுபிடி பிடிக்கிற நிலையில நீங்களும் இறை திட்டத்தை உணர்ந்தவர்களாக ஆகட்டும் என்று சொல்லுங்கள், இறை ஆசிர் பெறுங்கள் என்று சொல்லி அன்னையவள் சொல்லிக் கொடுக்கிறாள். இந்த பெருவிழாவில் நாம் இறைவனது திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமா? இறை திட்டங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற போது ஆம் என்று சொல்லி மனப்பூர்வமாக பதில் அளிக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.